மக்கள் நாயகன் ராமராஜனிடம் பலரும் கதை சொல்ல வந்தார்களாம். ஆனால் எதுவுமே செட்டாகவில்லையாம். அந்த நேரம் பிரபல இயக்குனரும் வசனகர்த்தாவுமான ராதா பாரதி சொன்ன ஒரு கதை ஓகே ஆகிவிட்டதாம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். தங்கத்தின் தங்கம் என்ற ஒரு திரைப்படம். அதுக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. நிறைய பேரு கதை சொல்லியும் ராமராஜனுக்கு திருப்தி இல்லை. என்னை பார்த்ததும் ராமராஜன் வாடா ராதான்னு கூப்பிட்டார். ராமராஜன் கிட்ட இவரு பிரமாதமான கதை வச்சிருக்காருன்னு சொல்லி என்னை மாட்டிவிட்டுட்டாங்க. அப்போது நான் சொன்ன கதையாவது, சார் நீங்க வந்து சிலம்பத்துல கெட்டிக்காரர், வெளியூர்காரன் ஜெயிச்சிட்டான், உங்க ஊருக்காரன் தோத்து போயிட்டான், வேற எவன்டா இருக்கான் ஆம்பளன்னு கேக்குறான், போடுங்கடா மாலையைன்னு சொல்றான். மாலையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போது ஒரு காலை மட்டும் காட்டுறாங்க. எம்ஜிஆர் மனசுக்குள்ள வந்தாரு. இவரை நிமிர்ந்து உட்கார வைக்கணும். அதுக்கு எம்ஜிஆர் மேட்டர் தான் கரெக்ட்னு நினைச்சேன். மனசுக்குள்ள எம்ஜிஆர் இறங்கிட்டாரு. கால் மட்டும் நடந்து வர்றத காட்டுறோம். அதை அப்படியே பில்டப் பண்ணினா உரிமை குரல் எம்ஜிஆர் மாதிரி சிலம்பு கம்போட நீங்க இருக்கறீங்க. அதோட உங்க முகத்தை காட்டுறோம். மக்கள் நாயகன் ராமராஜன்னு டைட்டில் போடுறோம். அந்த கம்பை எரியுறீங்க. அது மாலையை தூக்கிட்டு போகுது. கம்பு ஒரு பக்கம், மாலை ஒரு பக்கம் பறக்குது. அப்புறம் பார்த்தா அந்த மாலை உங்க மேலே விழுந்தது. அந்த கம்பு உங்க கைக்கு வருது. யாரை பார்த்துடா கேட்ட? இந்த ஊருல ஆம்பளை இல்லையா? வாடான்னு கூப்பிடுறீங்க. எங்க முத்து தங்க முத்துன்னு ஒரு சாங், டண்டனக்கன டண்டனக்கனன்னு மியூசிக். அப்படியே விட்டுரு. இதை இப்படியே ஃபாலோ பண்ணுன்னு தயாரிப்பாளர் பிரபாகரன் சொல்லிவிட்டார். அந்த மாதிரி அந்த கதையை மக்கள் நாயகன் ராமராஜன் கிட்ட ஓகே பண்ணினோம் என்று இந்த தகவலை பிரபல இயக்குனர் ராதா பாரதி பத்திரிகையாளரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணனிடம் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் தங்கம் என்ற இந்த திரைப்படம் 1990ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அதோடு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.